கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த அழகான காலை வேளையில் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க செய்ய பலன் தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றவர் நம்மோடு பேசும் வார்த்தையானது யாத்ராகமம் 23 அதிகாரம் 27 எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பு செல்லும்படி செய்வேன். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் எந்த காரியங்களை செய்யும் போதும் அல்லது எங்கு செல்லும் போதும் அவருடைய துணையுடன் செயல்படும் போது நமக்கு எதிராக செயல்படுபவர்கள் நம்மை கண்டு அஞ்சுவார்கள், உங்களை விட்டு பின்வாங்குவார்கள் என்று கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார். நம் தேவனுக்கு பயந்து தம்முடைய காரியங்களை செய்யும் போது இவைகளை நம்மால் உணர முடியும். தேவனுக்கு பயப்படும் பயம் என்பது கர்த்தர் வெறுப்பதை வெறுத்து அதை விட்டு விலகுவதும் கர்த்தர் விரும்புவதை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதும் ஆகும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று நீதிமொழிகள் அழகாக சொல்கிறது. மேலும் பொய், அகந்தை, தீய வழி ஆகியவற்றை கர்த்தர் வெறுக்கிறார். எனவே இவைகளை விட்டு நாம் விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தர் எவ்வாறு பாதுகாப்பார் என்று பார்ப்போம். முதலாவது, கர்த்தர் சொல்வது என்னவெனில், உங்களை எதிர்கொண்டு வருகிறவர்களை கலங்க பண்ணுவேன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, உங்களை எதிர்த்து வருபவர்களை முதுகு காண்பித்து ஓடும்படி செய்வேன் என்று கூறுகிறார். என் தெய்வ பிள்ளைகளே, கானானில் இருந்து இஸ்ரவேல் எதிரிகளை விரட்டுவதாக கர்த்தர் வாக்குறுதி அளித்தார். ஆனால் அவர்களை ஒரே நேரத்தில் விரட்ட மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக துரத்தி விட்டார். அதேபோல் சில வேளைகளில் தம்முடைய வார்த்தைகளினாலும் கர்த்தர் செயல்படும் விதம் இதுதான். தேவனுடைய பிள்ளைகளை நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தியடைய செய்து தம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்துவார். நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள செய்வார். கர்த்தருக்கு பயந்தவர்களை தேவன் விடுவிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் பரிசுத்த வாழ்க்கையின் ஆரம்பம். அவர்கள் அவரது கிருபையில் வளர்ந்து பெருகும்படி செய்வார். அவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் காணப்படுவார்கள். எனவே என் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு எது பிரியம் என்பதை உணர்ந்து அவருக்கு உகந்த வாழ்க்கையின் சாட்சியாக வாழ வேண்டும். அவர் அளிக்கும் ஆசீர்வாதங்களையும் வாக்குறுதிகளையும் சுதந்திரித்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் வேண்டுதல் செய்வோமா? பாதுகாப்பின் தேவனே, நீர் எங்களோடு இருக்கிறபடியால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் நீர் எங்களை பாதுகாப்பீர் என்று விசுவாசத்தோடு உம்மையை நம்பியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீர் எங்களை எதிர்கொண்டு வரும் சத்துருக்களை எங்கள் முன்னின்று முறியடித்து எங்களை பாதுகாப்பீர். ஏனென்றால் எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது. எதிர்நோக்கி வரும் கலங்க பண்ணுவேன் என்று உங்கள் முன்னின்று துரத்துவேன் என்று உம்முடைய வாக்குறுதியில் நாங்கள் உறுதியாயிருக்கிறோம். நீர் ஒருவரே எங்களை பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையோடு உம்மிடம் வேண்டுகிறோம். ஆமேன்.